அன்பார்ந்த என்னுடைய நெருங்கிய நண்பர் ஸ்ரீதர் பிள்ளை அவர்களுக்கு இன்னைக்கு இந்த கிராம சர்க்கிள் கூட்டம் கூட்டி அனைவரும் பேசிக் கொண்டிருப்பது இந்த பத்திரிகை துறைக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. நாங்கள் கடந்த 1984 முதல் நான் பெங்களூர் பத்திரிகை சட்டத்திற்காக பணிபுரிந்துள்ளது. நான் என்னுடைய அனுபவத்தில் ஏன் என்னுடைய பிறந்த பல்கலைகளிலே ஒரு பத்திரிகை வெளியிடக்கூடாது என்ற காரணத்தினால் டெல்லிக்கு அனுப்பி நான் கோலார் பல்கலை என்ற பத்திரிகை டைட்டில் வெளிவந்தது. அங்கு வெளியிட்ட ஏன் ஸ்ரீரங்கம் விடுமுறையாக கேட்டது. இன்னும் இந்த ஊருக்கு பத்திரிகை வெளியிட்டிருந்தாங்க. எல்லா ஊர்ல கோலாறுல 4 பத்திரிகை வெளிவந்தது. தினப்பத்திரிகை 5-6 பத்திரிகை வார பத்திரிகை இருக்கிறது, பாஸ்போர்ட் பத்திரிகை இருக்கிறது, மந்த்லி பத்திரிகை இருக்கிறது. ஏன் நம்ம இருக்கக்கூடாது கேட்டு ஐயா ரொம்ப கஷ்டம் இருக்கிறது சொன்னார். இல்லை பார்க்கலாம் ஆசிரியர் சொல்லி 1987 நான் கோலாறு ஆரம்பித்தேன். அங்கு இந்து ஆறுமுகம், ஸ்ரீதர் பிள்ளை, கோபி, கணேஷ், நான் கட்டணவாள் சுப்பிரமணியம் சார், அந்த 5-6 பேர் தான் நாங்கள். அந்த 5-6 பேர்ல இந்த ஆறுமுகம் பத்திரிகை துறையில் சங்க தலைவராகவும் நான் செக்ரட்டரியாகவும், ஸ்ரீதர் பிள்ளை பிரசிடன்ட் பொருளாளராக இருந்தார். எல்லாருக்கும் நாங்கள் 5-6 பேர் தான் இருந்தோம். அந்த நேரத்தில் நாங்க ஒன்று சொல்ல போனாக்கா நாங்க அப்பொழுது ஒன்று நினைத்து எஸ் எம் கிருஷ்ணா வந்தார். காலேஜ்ல எந்தப்பா சரியா திறப்பில்லை. அந்த நேரத்தில் நாங்கள் போட்டிகளை இருந்தாங்க. கேட்கக்கூடிய நிறையெல்லாம் நாங்க எடுத்துக்குவோம். அந்த நேரத்தில் ஸ்ரீதர் ரொம்ப வழக்கமாக போகிறார். இந்த அறிவுதான் வெறும் இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல சரளமாக இருப்பார். நாங்கெல்லாம் இருப்போம். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு கன்னடம் கூட சரியாக வராது. ஒன்று எழுத நாங்கள் இந்த சட்டங்களை வீட்டுகளை எடுத்துள்ள 1991 நம்ம வீரப்பாவோடு சீஃப் மினிஸ்டராக நம்ம குட்டையிலே கல்யாண மண்டலம் ஓபன் ಮಾಡப்படுது. ಆ ಟೈಮಲ್ಲಿ ಕೋಟಿಗಳಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರೆಸ್ ಮೀಟಿಂಗ್ ನಡೆದಿದ್ರು. ಆ ಟೈಮಲ್ಲಿ ಜಾಲಪ್ಪ ನೋಟಿಸ್ ಆಗಿದ್ರು. ಅವತ್ತು ಒಂದು ಆದೇಶ ಬಂತು, ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ಗೆಲ್ಲ ಒಂದೇ ಪೊಲೀಸ್ ಸೂಪರಿಂಟ್ ಇರಬೇಕು. ಕೆಜಿಎಫ್ ಇದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಹೇಗೆ ಒಂದು ಪೊಲೀಸ್ ಸೂಪರಿಂಟ್ ಆಫೀಸ್ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಅದನ್ನ ಕೋಲಾರ ಮಂಜು ಮಾಡಿ ಹೇಳಿದ್ರು. ಆ ಟೈಮಲ್ಲಿ ನಾವು ನಾನು ಸ್ಟೀವನ್ ಬಿಳಿ ಫಸ್ಟ್ ಕ್ವಶನ್ ನಾನೇ ಕೇಳಿದ್ದೆ. ಸುಮಾರು ಒಂದು 2 ನಿಮಿಷ ಸ್ಟೀವನ್ ಬಿಳಿ ಹೇಳಿದ್ರು. ಸ್ಪಾಟ್ ಅಲ್ಲಿ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಅವರು ಆದೇಶವನ್ನು ನಾವು ಕ್ಯಾನ್ಸಲ್ ಮಾಡ್ತೀವಿ, ಒಂದು ಅಸೂಸ್ ಕೊಟ್ಟು ಮಾಡಿಕೊಟ್ರು. ಇದನ್ನ ನಾನು மறைக்க ஆகலாது. இந்த நேரத்துல இப்போ இந்த அத்தனை தடையிலும் நம்ம ஸ்டீவன் பிள்ளை பத்தி பேசுறாங்க. ஸ்டீவன் பிள்ளை வந்து கீதா நாட்டுல ஒரு பத்திரிகை விற்பனை வைத்திருந்தார். எல்லாமே பத்திரிகை எல்லாமே தலைவர்கள் ஆபீஸ்லயே வந்துருந்தாங்க. எப்படி நீங்க பிசினஸ் பண்ற, எப்படி நம்ம எப்படி கேட்போம். எல்லா தலைவா நான் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது சொல்றாரு. அவரு கீதா ரோட்ல இருந்தாரு. நான் ராஜ்கமல் காம்ப்ளெக்ஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல இருக்கு எனக்கு மறக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை வந்து ஒரு சாதாரண இல்லை. அந்த காலத்துல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். கொஞ்சம் நேரத்தில் கஷ்டப்படல. ஆனா அந்த நேரத்தில் மாதிரி சோசியல் மீடியா இல்லை. எழுதுவோம், ஷார்ட் சின்ன பேப்பர் வச்சிருப்போம். ஆனா ஒண்ணு மறைந்த திருச்சூருக்கு முன்னாள் செல்வரா காமராஜ் இருக்காரு. எவ்வளவு கூட்ட எழுதினாலும் பேசினாலும் எந்த தலைவர் பேசினாலும் ஷார்ட்கட்ல எழுதுவார். அந்த அளவுக்கு எல்லாம் நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு எழுத கூட்டி
வெளியிட்டோம். ஆனா இன்னைக்கு இதோ தமிழ்ல ஒரு ஒரு போன்லயே டைரக்டா ரிலேட் பண்றாங்க, பேஸ்புக் ரிலேட் பண்றாங்க. இதெல்லாம் இன்னைக்கு வளர்ந்த வளர்ச்சி. அன்னைக்கு நான் ஸ்ரீதர் பிள்ளைகளா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். எதுக்கு ஸ்ரீதருக்கு ஒரு நிமிஷம் ஸ்ரீதர், நான் எதிர்க்கிறதா இருக்கிறேன். நாம என்ன பேசினாலும் என்ன எது பேசினாலும் ஒரு எழுத்துனால நான் எழுதி பப்ளிஷ் பண்ணுவேன். உன்னால முடியுமா? நீ ரிப்போர்ட்டா நான் எழுதி காமிச்சுவேன். அதே நேரத்துல நான் 2000 நான் என்னுடைய பசங்களுக்காக மோசம் சொல்லியிருந்தேன். மறுபடியும் ஒரு 2-3 வருஷத்துல வந்து டாக்ஸை ஆங்கிலத்துக்கு ஆரம்பித்திருந்தாரு. அவருக்கும் டெல்லியில வந்து டைட்டில் வந்து டாக்ஸ் வந்து ஆங்கிலத்துக்கு ஆரம்பிச்சிருந்தார். ஐயா, நானும் சட்டத்தை பற்றிருக்கேன், எதிர்ப்பதாக இருந்தது கை குறித்து என்னை அழைத்துக் கொள்ள இந்த ஸ்ரீதர் பிள்ளையே வாழ்க்கையோடு மறக்க முடியாது. ஒண்ணு சொன்னாங்க, ஸ்ரீதர் பிறந்தனால் தான் அவர் இருந்தார் என்று. இன்னொன்று வாழ்க்கையில நம்ப முடியாத நாகம் என்று மறந்து விட்டார். கவிஞர் சுமந்தாசன் MS விஸ்வநாதன் அவர்கள் பிறந்த தான் நம்ம ஸ்ரீதர் பிள்ளை வாழ்ந்தார். கண்ணதாசன் பிறந்த மட்டும் MS விஸ்வநாதன் எனக்கு இந்த ஸ்ரீதர் பிள்ளை மறைந்த தினமும் அவருடைய பத்திரிகை இருக்கும். ஸ்ரீதர் நம் மண்ணில் விட்டு மறைத்தார்கள், நம் மனதை விட்டு மறைய போகிறவர்கள் என்று கூறி மிக பெருமான அஞ்சலி செலுத்தி இறப்புகிறேன்.